வணக்கம். டெல்லி, ஜெய்ப்பூர், மணாலி ட்ரிப்பில் இன்றைக்கி டே 11, 12 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக டெல்லி தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்லியில் இருக்கிற பாலிகா பஜார் அப்படிங்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட்டுக்கு தான் போனோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி மார்க்கெட்டு. ரேட்டெல்லாம் ஆனால் ரொம்ப அதிகம்லாம் இல்லை. டெல்லியை பொறுத்தளவு நீங்கள் எங்கே போய் எது வாங்கினீங்கனாலும் ரேட் ரொம்ப சீப்பாக நமக்கு வாங்குகிற மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட்லாம் சுற்றிட்டு அடுத்து நம்ம ஜனாதிபதி மாளிகைக்கு போனோம். வெளியில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. நம்ம நாளைக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருந்தோம். அதனால் இன்றைக்கி வெளியில் போய் நின்று அதை பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ அழகாக, அவ்வளோ அமைதியாக, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நம்ம உள்ளே போகிறப்ப அவ்வளோ பாதுகாப்பாக இருந்துச்சு. இது நம்ம பாரத பிரதமர் அவர்களுடைய வீடு. இந்த ஸ்ட்ரீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு தூதரகங்கள்லாம் ஃபுல்லாக இருக்குது. எம்பசின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லா நாட்டுடைய எம்பசியும் இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. அது முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்தோம். இன்னொரு மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு. அங்கே சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டோம். டே 11 முடிஞ்சிச்சு. அடுத்து டே 12 காலையில் கிளம்பி நம்ம வேறு இடத்துக்கு போனோம். இன்றைக்கி நம்ம டெல்லி டூரோட லாஸ்ட் நாள், 12வது நாள். காலையில் என்ன பண்ணோம், நேராக ஜனாதிபதி மாளிகைக்கு போனோம். ஏற்கனவே பர்மிஷன் வாங்கி வச்சுருந்ததுனால நம்மளை உள்ளே அலோவ் பண்ணாங்க. உள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. வெளியில் மட்டும் நின்று தான் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியும். நம்ம மட்டும் உள்ளே போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஜனாதிபதி எங்கே வருவாங்க, மினிஸ்டர்ஸை எங்கே சந்திப்பாங்க, அதே மாதிரி ஃபாரின்லேருந்து யாராச்சும் வந்தால் அவங்கள எங்கே சந்திப்பாங்க அப்படின்னு உள்ளே ஒரு போர்ஷனாக நம்மளை கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நம்ம நாட்டோட ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே, ஒரு ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே நம்ம போயிட்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நல்ல புது அனுபவமாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு வெளியிலேயே ஒரு பெரிய பார்க் ஒன்று இருந்துச்சு. அந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இந்த பார்க்குக்குள்ளேயும் எல்லாருக்குமே அனுமதி கிடையாது. ஏற்கனவே நம்ம பர்மிஷன் வாங்கி எல்லா வித டாக்குமெண்ட்ஸும் காட்டிட்டு தான் நம்ம இந்த பார்க்குக்குள்ளேயும் வரணும். அதனால் கூட்டம்லாம் இல்லை. ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜனாதிபதி மாளிகைக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை இந்த பார்க்லேயா இருக்கட்டும், எங்கே பார்த்தீங்கன்னாலும் மிலிட்ரி ஃபோர்ஸ் நிறையா இருக்கிறதுனால ஒரு த்ரில்லிங்காகவே தான் இருக்குது நமக்கு. எங்கே பார்த்தாலும் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், தெரியறது தான் இந்தியா கேட்டு, டெல்லியோடது. இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிறது பழைய பார்லிமெண்ட்டு, ரைட் சைடு இருக்கிறது புது பார்லிமெண்ட்டு. அடுத்து நம்ம ஹுமாயூன் டோம் அப்படிங்கிற கல்லறைக்கு தான் வந்தோம். இது ஹுமாயூன் அப்படிங்கிற ஒரு அரசர் வாழ்ந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய நினைவாக அவங்க மனைவி கட்டின கல்லறை தான் இது. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கல்லறையாக இருந்துச்சு. சுற்றிலும் பெரிய தோட்டம்லாம் வடிவமைச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டினாங்க. இந்த கல்லறையோட சிறப்பு என்னென்னா, இதை பார்த்து தான் ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா அப்படியே அச்சு அசல் இந்த கட்டிடம் மாதிரியே தான் இருக்குது. அப்போ ஷாஜகானுக்கு இதுதான் இன்ஸ்பிரேஷன், இதை பார்த்து தான் அவர் கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லறையை பொறுத்தளவு சிகப்பு நிற கற்களால் கட்டியிருக்கிறாங்க. ஷாஜகான் வெள்ளை நிற கற்களை உபயோகப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி கல்லறை அப்படின்னா இது கல்லறை கிடையாது. ஏன்னா இது செகண்ட் ஃப்ளோர் அளவுக்கு நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. கீழே எங்கேயோ ஒரு பக்கம் புதைச்சிட்டு ஞாபகார்த்தமாக மேலே ஒரு கல்லறைக்கான ஒரு அடையாளத்தை வச்சிடுறாங்க. டெல்லியை பொறுத்தளவு எந்த பக்கம் திரும்பினாலும் கல்லறைகள் தாங்க. அப்பா மகனுக்கு கட்டுறது, மகன் அப்பாவுக்கு கட்டுறது, மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு, அண்ணன் தம்பிக்கு, தம்பி அண்ணனுக்கு, தாத்தாவுக்கு, குருவுக்குன்னு எங்கே திரும்பினாலும் ஒரே கல்லறைகளாக தான் இருக்குது. ஒரு வழியாக டெல்லி ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்காக ஏர்போர்ட் சேர்ந்துட்டோம். வெற்றிகரமாக நம்மளுடைய 12 நாள் டெல்லி, ஜெய்ப்பூர், மணாலி ட்ரிப்பு சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். சூப்பராக இருக்கும். டெல்லி ஏர்போர்ட் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. டின்னர் முடிச்சுட்டு நமக்கு நைட்டு ஃப்ளைட் இருந்துச்சு. அதனால் டின்னர் அங்கேயே பண்ணிட்டோம். டெல்லியிலேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவலில் திருச்சிக்கு சேர்ந்துட்டோம் நல்லபடியாக. இதுதான் நம்ம திருச்சி ஏர்போர்ட்டு. ஏதோ கோயில் மாதிரி தான் இருக்கும் திருச்சி ஏர்போர்ட்டை பொறுத்தளவு. எங்கே திரும்பினாலும் அப்படியே அழகழகான சிலைகள், கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு நம்ம நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாருமா பக்கத்தில் பரணி பவன் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே டின்னரை முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. ஒரு வழியாக நம்முடைய 12 நாள் டெல்லி, ஜெய்ப்பூர், மணாலி ட்ரிப்பு இனிதே நிறைவடைஞ்சிச்சு.
நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான ட்ரிப்பில் சந்திக்கலாம். பாய்.